தமிழக அரசு 1000 ரூபாய் வரவு வச்சிருக்கிறாங்க. யார் யாருக்கு அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைய அறிய வேண்டிய அவசியன்மை செய்தியில் நான் உங்கள் ஜெம்சி குரு சிசி நியூஸ் சீப் நியூஸ் எடிட்டர். அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளி அந்த கூடத்தில் படிச்சுட்டு கல்லூரிக்கு போயிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாணவர்களுக்கு கடந்த ஆட்சியில் மாதந்தோறும் 1000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி இப்போ புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேகா அரசு இருக்கு இல்லைங்களா, தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையின் கீழ் அமைந்திருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த அரசு முதல் மாதமாக, அதாவது ஃபர்ஸ்டா 1000 ரூபாய் வரவு வச்சிருக்காங்க. அதுதான் ஹைலைட்டா இப்போ நியூஸ் போயிட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, எனக்கு கரெக்டாக கணிக்க முடியுது. மாதந்தோறும் மகளிருக்கு சொன்ன அந்த 2500 ரூபாய் வருமா வராதா? 15ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு இருந்தது. இன்னைக்கு 14ஆம் தேதி, நாளைக்கு இந்த காணொளி எடுக்கிற நாள். நாளைக்கு வருமா வராதாங்கிறத அடுத்த பதிவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னங்கிறதையும் சொல்கிறேன். புதிதாக இந்த திட்டத்தில், அந்த மகளிருக்கான உரிமை தொகை திட்டத்தில் சேர்றதுக்கானதெல்லாம் புதிய அரசு என்ன நடைமுறையை கொண்டு வந்திருக்குதுங்கிறதும் அறிவிப்பு வெளியான உடனே இந்த மாதிரி உடனுக்குடன் பகிர்ந்துக்கிறேன். ஸோ தவறாமல் என்ன பண்ணுறீங்க, ஜெம்சியின் குடும்ப உறவுகளும் இந்த ஜெம்சியை ஃபாலோ பண்ணுற மற்ற பொதுமக்களும் தொடர்ந்து பார்த்து கொண்டே வாங்க. மறக்காமல் ஜெம்சிங்கிற யூடியூப் சேனல்லையும் ஜெம்சிங்கிற ஃபேஸ்புக்கு ப்ரொஃபைல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிளை போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இன்டிமேஷன் வந்தந்தே உங்களுக்கு தகவல் தெரியும். ஏன்னா இந்த செய்திகளெல்லாம் குறுகிய காலம்தான் இது பலன் தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து அப்ளை பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கணும்னா பெல் சிம்பிளை போட்டு வச்சுருக்கணும். இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, இந்த சேனலில் வெறும் செய்திகள் மட்டும் கிடையாது, உணவு, உடற்பயிற்சி, வாழ்வியல், மத்திய மாநில அரசு திட்டங்கள்னு அனைத்தும் வந்துக்கிட்டு இருக்கிறனால இந்த காணொலியவே நீங்கள் திருப்பி பார்க்குறதா இருந்தாலும் கீழே ரொம்ப ஸ்க்ரோல் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால தான் பெல் சிம்பிளை போட்டு வச்சா தான் டக்குன்னு வந்ததையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். அடுத்தடுத்த பதிவில் தொடர்ந்து சந்திக்கிறேன். இதுபோல் அறிய வேண்டிய அவசியன்மை செய்திக்காக நான் உங்கள் ஜெம்சி குரு, உங்கள் பவுனம்மாவுடன்.